அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு இயேசு ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு காரியம் சொல்றாரு. நற்செய்தியில் அவர் பேசுறப்போ சொல்றாரு, நீங்க என்னுடைய சீடர்கள் என்கின்ற நிலையில் இருக்கின்றபடியினால் இந்த உலகம் உங்களை வெறுக்கும், உங்களை வெறுத்து ஒதுக்கும், அடிக்கும், உதைக்கும், ஏன் கொலை கூட செய்யும். இயேசு சொல்லக்கூடிய சாரம்சம் என்ன தெரியுமா? நன்மையின் காரியங்கள் நீங்க பண்ணுவீங்களாக இருந்தால் நன்மைக்கு பாராட்டு அல்ல, மாறாக பழிச்சொல் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதற்காக நன்மையின் காரியங்கள் பண்ணாமல் இருப்பதா? கிடையாது. எல்லா சூழ்நிலையிலும் நன்மையான காரியங்களை நாம் பண்ண கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா நாம் வழிபடுவது சாதாரண கடவுள் கிடையாது, அன்பின் கடவுள். அவர்கிட்ட அன்பு முழுமையாக இருக்குது. ஏன்? அவரே அன்பாக இருக்கிறார். ஒருத்தன் கவலைப்பட்டானா, அவனுடைய கவலை என்ன தெரியுமா? நான் கடவுளை போதுமான அளவு அன்பு செய்யலை. அதை கேட்டுக்கிட்டு இருந்த மற்றவர் சொன்னாராம், ஏன்டா அப்படி பேசுற? நீ கடவுளை போதுமான அளவு நேசிக்கல அப்படின்னு சொல்ற, ஆனா உனக்கு ஒரு காரியம் தெரியுமா? கடவுள் உன்னை ரொம்பவே நேசிக்கிறாரு. அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி உனக்கு எண்ணி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் உன் மேல நேசமாக இருக்கிறார். அவர் நீ என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியோ அதெல்லாம் பார்த்து உன்னை நேசிக்கிறவரே கிடையாது. மாறாக அவர் உன்னை மீட்டு கொண்டாரே, தன்னுடைய குமாரன் மூலமாக மீட்டு கொண்டாரே. அந்த மீட்பின் ஆசீர் மூலமாக உன்னை அவர் ஆசிர்வதித்து, உன்னை நேசித்து, உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதால நீ அவரை அதிகம் நேசிக்கல அப்படின்னு கவலைப்படுவதை நிறுத்திட்டு, அவருடைய அன்பு உன் மேல அதிகமாக இருக்குது அப்படி என்பதை நினைச்சுக்கிட்டே சந்தோஷமா வாழ்ந்துக்கோ அப்படின்னு. உண்மைதான் அன்பின் உள்ளங்களே. நாம நன்மையின் காரியங்கள் பண்ணுகின்ற பொழுது அடுத்தவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளாது போனாலும் ஆண்டவரது அன்பு நம்மீது நிறைவாக இருக்கிறது. அந்த அன்பு நம்மை ஒருபோதும் ஆபத்திற்குள் தள்ளிவிடாது அப்படின்னு நம்பிக்கையோடு வாழ்வோமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும், அனைத்து தொல்லைகளையும், அனைத்து பிரச்சனைகளையும் அவருடைய வல்லமை நம்மை விட்டு இல்லாது பண்ணிவிடும். அப்போ நம்ம வாழ்க்கை மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளும். ஆமென்.